ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் பண்ண தேவையே இல்லை. இட்லி பாத்திரம் இருந்தால் போதும், ஈஸியாக அதுவும் 3 பொருள் யூஸ் பண்ணி பஞ்சு போல் கேக் செய்யலாம். வெல்கம் டு ஏவி கிச்சன். இன்றைக்கி செய்ய போகிற கேக்காக ஸ்டீம் பாத்திரம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி இதே மாதிரி 10 நிமிஷம் தண்ணியை கொதிக்க விட்டுடுங்க. 8 இன்ச் அளவுள்ள பாத்திரத்தில் பாட்டமில் பட்டர் ஷீட் வச்சுட்டு பாட்டம் அப்புறம் சைடில் பட்டர் அப்படிலாம் ஆயில் அப்ளை பண்ணி இதே மாதிரி மோல்டு ரெடி பண்ணிக்கோங்க. அகலமான பாத்திரத்தில் 3 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையை நீங்கள் விஸ்க் அப்படி இல்லைனா பீட்டர் வச்சு இதே மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணியாச்சு. இது கூட 3/4 கப் அளவு பவுடர் பண்ணால் சுகரை சேர்த்து இதே மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தாராளமாக விஸ்க் யூஸ் பண்ணலாம். நல்லா நுர பொங்கி வரும். இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட 3/4 கப் மைதாவை 2 பாகமாக பிரித்து சேர்த்துக்குங்க. பேட்டர் ரிப்பன் மாதிரி விலகணும். இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ரெடி பண்ண மோல்டில் பாதி அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பேட்டர் 2 பாகமாக பிரித்து ஒன்று ஸ்டீமில் வைக்க போகிறேன். இதே மாதிரி டேப் பண்ணிவிட்டு அலுமினியம் ஃபாயில் போட்டு இந்த மோல்டை கவர் பண்ணிவிடுங்க. இப்போது தண்ணி கொதிச்சிருச்சு. இதே மாதிரி பேட்டரை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடுங்க. மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் ஆகணும். மீதி இருக்கிற பேட்டரை இதே மாதிரி க்ரீஸ் பண்ண இன்னொரு மோல்டில் பாதி அளவுக்கு ஊற்றிட்டு இரும்பு கடாயில் வச்செடுக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம் ஃபயரில் 20 நிமிஷம் இதை பேக் பண்ணியிருக்கலாம். இரும்பு கடாய் ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி ஸ்டாண்டு வச்சு பேட்டரி வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் ஆகட்டும். அவ்வளோதான், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக்கும் பேக் ஆகிடுச்சு. இது ஸ்டீமில் வச்ச கேக் பாருங்கள், பர்ஃபெக்டாக 20 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. பர்த்டே கேக்கெலாம் நீங்கள் தாராளமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸ்டீமில் வச்ச கேக்கும் பேக் பண்ண கேக்கும் ஒரே மாதிரி ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருந்தது. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி வெறும் 3 பொருள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் பேக்கிங் இல்லாமல் ஸ்டீம்லேயே பண்ணலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக ஹெல்த்தியான இந்த கேக்கை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.